ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். உங்க ஜாதக கட்டத்தில் மா என்று போட்டிருக்கும் ராசியே மாந்தி இருக்கும் ராசிங்க. ஜோதிடத்தில் மாந்தி 2, 7, 12ஆம் இடங்களை பார்க்கும் தன்மை உடையதுங்க. மாந்தி இருக்கும் வீடும் பார்க்கும் வீடுகளும் நிச்சயமாக ஒரு பாவகத்தை உண்டாக்குங்க. இந்த மாந்தியை குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் பார்த்தால் கெடுபலன்கள் குறையுங்க. உங்க ஜனனகால ஜாதகத்தில் மாந்தி கெடுபலன்களை உண்டாக்கும் வண்ணம் அமர்ந்திருந்தால் உடனே மாந்திக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ள நல்ல பலன்களை உடனே பெறலாங்க. சரி, இப்போ 12 ராசிகளிலும் ஜனன ஜாதகத்தில் மாந்தி இருக்கும் போது உண்டாகும் பலன்களை பார்க்கலாங்க. மேசத்தில் மாந்தி அமர்ந்திருந்தால் ஜாதகரின் புத்தியை கெடுத்துருங்க. தீய வழிகளில் செல்ல துணை புரியும். இது பெரும்பாலும் தீமையை உண்டாக்குங்க. இவங்க முரட்டு சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க. தந்தை சொல்லை மதிக்க மாட்டாங்க. ரிஷபத்தில் மாந்தி இருந்தா அவங்களுக்கு அதிக கோபத்தை உண்டாக்குங்க. கண், காது இவைகளில் வியாதிகளை உண்டாக்கும். இவங்களோட பேச்சு ஏட்டிக்கு போட்டியாக இருக்குங்க. பற்களை அடிக்கடி நரநரவென கடிக்கும் பழக்கம் இவங்களுக்கு இருக்குங்க. மிதுனத்தில் மாந்தி இருந்தா வாய், தொண்டை பகுதிகளில் நோய்கள் ஏற்படுங்க. மன கோளாறுகளை அடிக்கடி உண்டாக்கும். மன தைரியத்தை குறைக்கும். பெரும்பாலும் மிதுனத்தில் மாந்தி இருந்தா கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லா இருக்குங்க. கடகத்தில் மாந்தி இருந்தா பெரும்பாலும் ஜாதகருக்கு சுய ஒழுக்கத்தை கெடுக்கும். வாக்கு சுத்தமா இருக்காது. கடன் தொல்லைகளை உண்டாக்கும். எல்லாம் தெரிந்தவர்கள் போல் வேஷமிடும் போலி மனிதர்கள் இவங்களா இருப்பாங்க. சிம்மத்தில் மாந்தி இருந்தா வீண் ஜம்பங்களை உடைய மனிதர்களாக இருப்பாங்க. வயிற்று கோளாறுகளையும் நுரையீரல் மற்றும் இருதய கோளாறுகளையும் பெண்களுக்கு யோனியில் நோய்களையும் தருங்க. கன்னியில் மாந்தி இருந்தா கல்வியில் தடையை கொடுக்குங்க. தாம்பத்திய வாழ்க்கை சரியாக இருக்காது. குடும்பத்தாருடன் சண்டை, சச்சரவு, பிரிவினைகளை உண்டாக்குங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு கெட்ட வழியில் நடத்தையை உண்டாக்குங்க. துலாம் ராசியில் மாந்தி இருந்தா கெட்ட நடத்தை உள்ள பெண்களின் தொடர்பு உண்டாகுங்க. வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் கெட்ட பெயரையும் உண்டாக்கும். இவங்களுக்கு வீண் கர்வம் இருக்குங்க. விருச்சிகத்தில் மாந்தி இருந்தா இவங்களோட வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கையா இருக்குங்க. கடன், நோய், எதிரிகளின் தொல்லைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. தனுசு ராசியில் மாந்தி இருந்தா பெரும்பாலும் இந்த ராசியில் மாந்தி அதிக கெடுதலை தருவது கிடையாதுங்க. மகரத்தில் மாந்தி இருந்தா வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை உண்டாக்குங்க. கெட்ட வழி நடத்தைகளை உண்டாக்கி வாழ்க்கையை பாழாக்குங்க. கும்ப ராசியில் மாந்தி இருந்தா மாந்திரீக பாதிப்புகளை உண்டாக்குங்க. ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை பாதிப்புகளால் வாழ்க்கையில் சீர்கேடு உண்டாகும். மீன ராசியில் மாந்தி இருந்தா வெளிநாடு சென்று வேலை செய்யவும் வியாபாரம் செய்யவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதிக பணவரவை உண்டாக்கும். பெண்களால் வாழ்க்கையில் துன்பங்கள் வருங்க. உங்க ஜாதக கட்டத்தில் எந்த ராசியில் மாந்தி இருக்கு, அப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.